ஒருவன் விலங்குகளை கொன்று அவற்றின் மாம்சங்களை விற்று பிழைப்பு நடத்தி வந்தான். ஆனால் அவன் காலையில் கண்முழிக்கும் போதும் இரவு தூங்கப் போகும் முன்பும் சிவசிவ என்று சொல்லி வந்தான். அவருடைய நண்பர்கள் அவனிடம், நீ தினமும் விலங்குகளை கொன்று அதன் மூலம் வாழ்ந்து வருகிறாய், உனக்கு நரகம்தான் என்று சொல்லி வந்தனர். அவனுக்கு மிகுந்த வேதனை, வேறு தொழிலும் தெரியாது. இதே மன உளைச்சலில் சிவபெருமானிடம், பெருமானே, நீதானே எனக்கு இந்த தொழிலில் பிழைக்க வைக்கிறாய், நான் பாவம் செய்வதாக கூறுகிறார்களே, என்ன செய்வேன் பெருமானே என்று கடவுளிடம் முறையிட்டான். ஒரு நாள் வாசற்படியில் நிலைப்படியில் தலை மோதியது. சிவசிவ என்று கத்தினான். சில நாட்களில் இறந்தும் போனான். அவனை சிவபூத கணங்கள் கைலாயத்துக்கு அழைத்துச் சென்றார்கள். அவன் அவரிடம், நான் கொலை தொழிலை செய்து பிழைத்து வந்தவன், எனக்கு எப்படி கைலாய பதவி என்று கேட்டபோது, நீ ஒவ்வொரு நாளும் காலையிலும் இரவிலும் சிவத்திருநாமத்தை கூறியதால் உனக்கு இந்த கைலாய பதவி என்றனர். இதைத்தான் ஸ்ரீராமகிருஷ்ணர், இறைவனிடம் நம்பிக்கை இருந்தால் பாவம் செய்தாலும் மகா பாதகம் செய்தாலும் எதற்கும் பயப்பட தேவையில்லை,